அன்னவாசல் வெர்சஸ் பஞ்சாபி தாபா ரெண்டு கடையிலேருந்தும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அன்னவாசலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி பில்லை பார்த்துக்கிறேன் 260 ரூபா. தாபாவில் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா. ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாபா தான் ரேட்டு கம்மி. பஞ்சாபி தாபா ஃபஸ்ட்டு பிரியாணி போட்டிருக்கு, தயிர் பச்சடி, குருமா. அப்புறம் நிறைய பேர் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது எந்த ஊர் எங்கே வாங்கிட்டு வந்ததுன்னு தெரியாது. திருமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய பஞ்சாபி தாபா அன்னவாசல். குருமா தயிர் பச்சடின்னு நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி என்னமோ ஒரு குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் போட்டுட்டு இருந்தோம். சரி, அதனால் வந்து இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி வீடியோவே போட்டுடலான்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் வந்து போட்டது. பார்த்தீங்கன்னா பேக்கிங் நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி பீஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோம். 1 2 3 பீஸ் கொடுத்துருக்காங்க மட்டன். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் பீஸ் 1 2 3 பீஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. இது சாஃப்டாக இருக்குது டெக்ஸ்சரு. எல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸை பிச்சுக்கேன். இன்னும் ஒரு நல்ல பீஸை பிச்சுக்கலாம். வெறும் பிரியாணி மட்டும் எடுத்து குருமா போல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பைட் எடுத்து. ஓகே, மட்டனை மட்டும் பாருங்கள், நல்லா டெண்டரியாக இருக்குது. நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சாஃப்டாக இருக்குது மட்டன். அப்படியே அதில் வச்சு மக்களை முடிவுரைக்கு வந்து வந்துடுவோம். பிரியாணி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரியாணியோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. குறை சொல்கிற மாதிரிலாம் இருந்த மட்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும் போதுமே வந்துட்டு சாஃப்டாக இருந்தால் அந்த மட்டனோட ஃப்ளேவரே வந்து நல்ல ஒரு அத்தன்டிக்காக தெரியும்ல, அந்த ஃப்ளேவர் வந்துட்டு இதில் வருது. இதில் நல்லா இல்லைலாம் சொல்ல, இதுலேயுமே மட்டன் நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதில் போட்டிருக்க பீசஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கம்பேர் பண்ணும்போது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ஒரு பாயிண்ட் பிரியாணி வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். தயிர் பச்சடி இல்லாமல் இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. பஞ்சாபி தாபா பிரியாணி வந்துட்டு சூப்பராக இருக்குது.